ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 5 சின்ன கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாகவும் கட் பண்ணாதீங்க, ரொம்ப மொத்தமாகவும் கட் பண்ணாதீங்க, மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1லேருந்து 1.5 ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 5 பல் பூண்டை தோலோடவே இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது கத்திரிக்காவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே அந்த கத்திரிக்காவோட ஒன்று சேர கலந்து வரணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தவா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ மேரினேட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ எல்லா கத்திரிக்காவும் சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஆனால் கொஞ்சம் மொறுன்னு இருந்துச்சுன்னா சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாம்பார் ரசத்துக்கு கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.